Hi friends, Best Laser Dental Clinic and Implant Center lende na unga pal mathuva Dr. Anjali. இன்னைக்கு நம்ம கூட மிஸ்டர் மாரிமுத்து சார் இருக்காங்க. சார் மலேசியால இருந்து நம்ம கிளினிக் சிகிச்சைக்காக வந்திருக்காங்க. அவருக்கு வந்து 68 வயசு ஆகுது. சாருக்கு நம்ம எல்லா பல்லுமே எடுத்துட்டு நம்ம ஃபிக்ஸடா வந்து பல்லு கொடுத்துருக்கோம். இம்ப்ளான்ட் மூலமா பல்லு கொடுத்துருக்கோம். மேல் தாடில 10 இம்ப்ளான்ட் போட்டிருக்கோம். கீழ் தாடில 8 இம்ப்ளான்ட் போட்டிருக்கோம். முன்னாடி இம்ப்ளான்ட் போட்டு நம்ம அவருக்கு அக்ரிலிக் பிரிட்ஜ் அதாவது ப்ரொவிஷனல் பிரிட்ஜ் கொடுத்துருந்தோம். 3 வருஷம் கழிச்சு அவர் இப்போ வந்திருக்காரு. அந்த டெம்பிள் பிரிட்ஜை வந்து பெர்மனண்டா செராமிக் பிரிட்ஜா மாத்திக்கிறதுக்காக வந்திருக்காரு. அவருக்கு இப்போ சிகிச்சை ஃபுல்லா முடிஞ்சது. அவரோட அனுபவம் நம்ம கிளினிக்ல எப்படி இருக்கு அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, முதல் தடவை வரும்போது 2019 வந்தேன். வரும்போது எனக்கு அதே மாதிரி ஒரு 10 days ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு போயிட்டு 2 வருஷத்தில் வர சொன்னாங்க. அந்த டைமில் கோவை ஆயிடுச்சு, வர முடியல. மறுபடியும் நான் கூப்பிட்டு அவங்களுக்கு எப்போன்னு கேட்கும்போது அவங்க 2nd of September கொடுத்தாங்க. வந்த பிறகு இவ்வளோ பேமெண்ட் அப்படின்னாங்க. பேமெண்ட் வித்து பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு வந்து அந்த பல்லு நல்லா உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிற முறையில் நான் வந்து செலவு பண்ணி ஃப்ளைட்டில் வந்து நல்லா தங்கியிருந்து ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுக்கிட்டு சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. விலையும் வந்து அவ்வளோவா எங்கள் காசை பொறுத்தவரை மலேசியன் மணியை பொறுத்தவரை அவ்வளோவா பெரிய காசு இல்லை. ஏறக்குறைய ப்ளஸ் ஏர்போர்ட் ஃப்ளைட்லாம் சேர்த்து இம்ப்ளானை சேர்த்து ஒரு 12,000 வருது. 12,000 நம்ம சம்பாதிச்சிடலாம். ஆனால் பல்லு முக்கியமாக நம்மளுக்கு வேணும். இவங்க செஞ்ச ட்ரீட்மெண்ட் பூரா சூப்பரு. இன்னும் ரொம்ப பேர் இது தெரியாமல் இருக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து அஞ்சலி என்ன ஹாஸ்பிட்டல் பெஸ்ட் லேசர் டென்டல் அது வாய நுழைய மாட்டேது. நீங்கள் சொல்லுங்க. அஞ்சலி ஹாஸ்பிட்டல் பல்லு டென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. என்ன இது உங்களோட ரோடெல்லாம் தூக்கிடுங்க, தெரியாது, ரோட்டில் வாய நுழையாது. ஓகே, ரொம்ப நல்லா இருக்குது. வீட்டுலேயும் நான் படம் பிடிச்சி காமிச்சதுக்கு அவங்களும் வர்றதுக்கு ஆசைப்படுறாங்க. பேரப்பிள்ளையை பார்க்குறதுக்கு ஆள் இல்லாமல் வர முடியாமல் இருக்கு. சப்போஸ் அவங்க வந்து எங்கூட ஃபாலோ பண்ணணும், முடியல. இப்போ நியூ போர்ன் பேபியோட இப்போதான் பிறந்து 2 நாள் ஆச்சு. அதனால் அவங்க வர முடியல. ட்ரீட்மெண்ட்டை பொறுத்தவரை ரொம்ப சந்தோஷம், ஹாப்பினஸ், வெரி வெரி ஹாப்பி. சார் உங்களுக்கு எல்லா பல்லுமே எடுத்து நம்ம இம்ப்ளான்ட் போட்டோம் இல்லையா? இம்ப்ளான்ட் போடும்போது எப்படி இருந்தது? வெளியே இல்லை, எந்த வலிங்கிற முறையில் இல்லை. நம்மளுக்கு வந்து நல்லா சாப்பிடணும், இருக்கும்போது வாழ்க்கையில் வந்து எல்லாம் இருக்கணும். பல்லு இல்லாமல் மனுஷன் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப வேதனை. இப்போ எங்களுக்குன்னா பல்லு இருக்கிறதுனால நண்டு கடிக்கலாம், மேலே சாப்பிடலாம், ரொம்ப முக்கியம். இருக்கும்போது நல்லா சாப்பிட்டுக்கணும், நல்லா சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் வாழ்க்கையில் முக்கியம். நம்ம எதுவும் எடுத்துகிட்டு வரல, எடுத்துகிட்டும் போகிறதில்ல. காசு இருக்கும்போது நம்ம பல்ல பார்த்துக்கிட்டோமா பெட்ரு. ஆனால் எனக்கு 68 வயசில் நான் பல்லு செஞ்சுருக்கேன் அப்படின்னா இன்னும் யாங்காக இருக்கு நான் பார்க்க. வெரி குட். இப்போ இம்ப்ளான்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பல்லு வந்து ஒரு 4 daysல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நீங்க என்னெல்லாம் சாப்பிட்டீங்க? சாப்பாடு சாப்பிட்டது, பேச்சு, இதெல்லாம் எப்படி இருந்தது? பல்லு புடுங்கின பிறகு நாக்கு வலிக்கிக்கிட்டே போகுது. நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னு எனக்கே விளங்கல. இப்போ ஃப்ரெண்டுங்களுக்கும் விளங்க மாட்டேது. இப்போ பல்லு போட்ட பிறகு நார்மல் யாங் ஏஜ் ஆகிட்டேன். லுக் யாங், ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே சாப்பிட்டீங்க? இன்னும் சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிடணும். வாங்கி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொவிஷனலா ஒரு பல்லு கொடுத்தோம் இல்லையா 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதெல்லாம் நல்லா. அந்த 2 வருஷம் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம தான் இருந்தது இல்லையா? இப்போ அவருக்கு செராமிக் பிரிட்ஜ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சாருக்கு எப்படி பண்ணணும் நான் சொல்றேன். சார் மலேசியால இருந்து வரதுனால அவர் நமக்கு ஃப்ளைட் டிக்கெட்லாம் முன்னாடியே அமைச்சிருவாங்க. ஸோ அவருக்கு வந்து இந்த ஊர் புதுசு அப்படின்றதுனால நம்ம அவருக்கு வந்து பிக்கப் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுவோம். நம்ம கிளினிக் ஸ்டாஃபே வந்து ஏர்போர்ட்டுக்கு போய் வெளிநாட்டிலேருந்து வரவங்கள பிக்கப் பண்ணிக்கலாம். நம்ம கிளினிக் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு ஹோட்டலில் எவ்வளோ காஸ்ட் ஆகுன்றது நம்ம முன்னாடியே சொல்லிடுவோம். மெயில் கான்வர்சேஷன் மூலமா, இல்லைனா வந்து ஃபோன் மூலமா, இல்லை வாட்ஸ்அப் மூலமா நம்ம பேஷண்ட்ஸ் கிட்ட முன்னாடியே வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அவங்க எந்த ஹோட்டல் சொல்கிறாங்களோ அந்த ஹோட்டலில் நம்ம ரூம் வந்து முன்னாடியே புக் பண்ணி வச்சுருவோம். ஸோ நம்ம ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ண உடனே நம்ம வந்து அவங்கள டைரெக்டாக வந்து ரூமில் போய் நம்ம செட்டில் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து அவங்க நம்ம கிளினிக் அப்பாயின்மெண்ட்காக வருவாங்க. முதல் நாள் வந்து அவங்களுக்கு நம்ம எக்ஸ்ரே எல்லாமே எடுத்து பார்த்துட்டு அவங்களோட எலும்புலாம் எப்படி இருக்கு எல்லாமே நம்ம எக்ஸ்ரேல பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன பிளான் அப்படின்றது டிஸ்கஸ் பண்ணுவோம். எத்தனை இம்ப்ளான்ட் வரும், எவ்வளோ நாள் ஆகும், எல்லாமே எவ்வளோ செலவாகும், எல்லாமே நம்ம day 1 நம்ம டிசைட் பண்ணுவோம்.
முன்னாடி நம்ம சொல்லுவோம் எவ்வளோ நாள் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணிட்டு வரணுன்றது. ஸோ அதுக்கப்புறம் வந்து டே 1 இல்லைனா டே 2 நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம். மோஸ்ட்லி வந்து வர அன்றைக்கே வந்து சிகிச்சை ஆரம்பிச்சிருவாங்க. முதல் நாள் நம்ம மருந்து போகிற மருந்து கொடுத்துட்டு எல்லா பல்லுமே எடுத்துகிட்டு அன்றைக்கே இம்ப்ளான்ட் பண்ணுவோம். சுத்தமாக வலி இருக்காது, பயப்படவே வேணாம். இம்ப்ளான்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 2வது நாள் வந்து நம்ம வந்து வேக்ஸ் வச்சு மெழுகு வச்சு அளவெடுப்போம். அதாவது நம்மளோட மேல் பல்லு எவ்வளோ தெரியணும், கீழ்ப்பல்லு எவ்வளோ தெரியணும், சிரிக்கும் போது பல்லு எவ்வளோ தெரியணும், இதெல்லாம் தெரியறதுக்காக நம்ம மெழுகு வச்சு அளவெடுப்போம். அதுக்கப்புறம் மெழுகுல நம்ம பல்லை வரிசைப்படுத்தி ஒரு ட்ரையல் மாதிரி காட்டுவோம். அவங்க பல்லு எப்படி இருக்கும், ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் அவங்க பல்லு எப்படி இருக்குன்றது ஒரு ட்ரையல் மாதிரி காட்டுவோம். அந்த மாதிரி சாருக்கு நம்ம மெழுகு வச்சு ட்ரையல் காமிச்சோம். அதில் அவங்க எல்லா கரெக்ஷன்ஸும் சொல்லலாம். அதாவது பல் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரணும், இல்லை கொஞ்சம் பின்னாடி போகணும், பல்லு கொஞ்சம் பெருசாக இருக்கணும், இல்லை பல் இன்னும் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்ஷன்ஸை நம்மளுக்கு சொல்லலாம். நம்ம அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த மெழுகு ஸ்டேஜில் ரொம்ப ஈஸியாகவே சரி பண்ணலாம். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் டே 3 ஆர் டே 4, அதாவது 3வது நாள் இல்லை 4வது நாள் நம்ம வந்து அந்த மெழுகை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி அக்ரிலிக் பிரிட்ஜ் அப்படின்றது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக வந்து டே 1 நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தோம்னா டே 3 இல்லை டே 4 வந்து ஃபிக்ஸடாக உங்களுக்கு பல்லு கிடச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம். இந்த பல்லு வந்து 1 இயர் வரைக்கும் இருக்கும். அதாவது நம்மளோட எலும்புக்குள்ள அந்த இம்ப்ளான்ட் செட் ஆகிறதுக்காகவும் நம்மளுக்கு அந்த பல்லு வந்து பழகிறதுக்காகவும் நம்மளுக்கு இந்த 1 இயர் டைமு. 1 இயர் கழிச்சு நம்ம இந்த அக்ரிலிக் பல்லு எடுத்துட்டு பெர்மனெண்ட்டாக செராமிக் பல்லு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் எந்த பல்லையும் மாற்றணுன்ற அவசியம் நம்மளுக்கு இல்லை. சார் வந்து 1 இயரில் வந்திருக்கணும், ஆனால் கோவிட் வந்ததுனால கொரோனா டைமில் அவருக்கு இங்கே வர முடியல. அதனால 3 இயர்ஸ் கழிச்சு இப்போ வந்திருக்காரு. பட் 3 இயர்ஸ்க்கு அந்த பல்லு நல்லாவே இருந்தது, அவர் நல்லாவே சாப்பிட்ருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் தான் பல்லு வந்து சிப் ஆஃப் ஆக ஆரம்பிச்சுது. அப்புறம் நம்ம செராமிக் பல்லு இப்போ கொடுத்துட்டோம். இப்போ சார் வந்து செராமிக் பல்லுக்காக ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணியிருக்காரு. நம்ம இப்போ அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சரிங்க சார். ஸோ பல்லு கட்டியிருக்கணுன்ற மாதிரிலாம் எதுவுமே தெரியாது, நீங்கள் பயப்படவே வேணாம். நம்மளோட இயற்கை பற்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த பற்களும் கூட. இயற்கையாக நம்மளுக்கு எப்படி வந்து வேர் இருக்கோ அதே மாதிரி செயற்கையாக நம்ம வேர் கொடுத்து பல்லு கட்டுறது தான் இம்ப்ளான்ட் சிகிச்சை. இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சாரோட சிகிச்சை செலவு பார்த்தீங்கன்னா அவருக்கு 3 இயர்ஸ் பேக் நம்ம இம்ப்ளான்ட் பண்ணும்போது பல் எடுத்து இம்ப்ளான்ட் பண்ணி அக்ரிலிக் பிரிட்ஜ், அதாவது முன்னாடி ஒரு பல் கொடுப்போம் இல்லையா, அதுக்கெல்லாம் சேர்த்து 3,60,000 ஆச்சு இந்தியன் மணியில். இப்போ வந்து அவர் வந்து பெர்மனன்ட் பல்லுக்கு வந்திருக்காரு. ஸோ 24 பல்லு கொடுத்துருக்கோம். ஒரு பல்லுக்கு 6,000 rupees, 6,000 ரூபாய். இப்போ அவருக்கு 24 பல்லு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான சிகிச்சை செலவு வந்து 1,44,000 ரூபாய். இது டோட்டல் காஸ்ட். இது லைஃப் டைம்க்கான ஒரு காஸ்ட். அதாவது இதே மாதிரி மற்றவங்க இருந்தால் இங்கே வந்து செக் பண்ணிவிட்டு பல்லு போடுறது அவங்க வசதிக்கு நல்லா இருக்கும். எல்லாம் நண்டு கூட சாப்பிடலாம், நோ டென்ஷன். சந்தோஷமாக இருக்கணும். வாழ்க்கையில் வந்து எதையும் கொண்டு போகிறதில்ல, இருக்கும் மீது நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு போயிடணும். எனக்கு வந்து இந்த 9 days வெரி வெரி ஹாப்பினஸ், வெரி ஹாப்பினஸ், சந்தோஷம். நண்டு சீக்கிரமாக சாப்பிட்ருங்க சார். செல்வியை பிடிச்சி தான் பிடிச்சிட்டு போகிறேன். சரிங்க சார், தேங்க்யூ. நன்றி.